ஸோ வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். மளிகை கடை வச்சுருக்கவங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கொஷின் என்னென்னா, ஒரு பேக்கிங் 50 kg நான் சுகர் வாங்குகிறேன், அதை வந்து 100 கிராமா 250 கிராமா அண்டு 500 கிராமா அண்டு 1 kg நான் பிரிச்சுட்டு நம்ம சேல் பண்ணும்போது ஸ்டாக்கில் வந்து எனக்கு டேலி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் நிறைய ஃபேமஸான அப்ளிகேஷன்ஸில் இந்த பேக்கிங் ப்ராசஸ் கிடையாது. ஸோ நம்மளோடைய டிஜிகார்ட்டில் பக்காவாக நம்ம வந்து இந்த பேக்கிங் ப்ராசஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் என்ன போட்டிருக்கேன்னா, சுகரை 50 kg 1 kg 500 கிராம் 250 கிராம் 100 கிராம்ன்ட்டு ஒரு 5 ஐட்டம் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் யூனிட்டை பொறுத்தவரையும் நம்ம பர்ச்சேஸ் தான் பண்ணுவோம். ஸோ சப் யூனிட் மட்டும்தான் நம்ம வந்து பேக்கிங் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் மெயின் யூனிட்டை 00ன்னு இங்கே செட் பண்ணிட்டேன். நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரில் மாஸ்டரில் சப் கேட்டகரின்னு இருக்கும். அந்த சப் கேட்டகரியில் பேக்கிங்னு ஒரு கேட்டகரி நான் சுகர் பேக்கிங் அப்படின்னு போடுறேன். ஏன்னா நம்ம நிறைய இது பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால் சுகர் பேக்கிங் அப்படின்னு பேக்கேஜுன்னு போட்டுறேன், இல்லை பேக்கிங்னு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பேக்கிங் போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பல்க் ஐட்டமில் போய்ட்டு நான் இங்கே போய்ட்டு சுகர் பேக்கிங் அப்படின்னு கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். இம்போர்ட் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் நம்ம சுகர் பேக்கிங் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம அங்கே ரெடி பண்ண எக்ஸல் ஃபைல். ஸோ F2 கொடுத்துட்டா ரெக்கார்ட் சேவ் ஆகிடும். ஓகே, ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, மாஸ்டரில் போகிறீங்க, பேரண்ட் சைல்டு ஐட்டம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மெயின் யூனிட் வந்து 50 kg. ஸோ அதனால் அங்கே 50 kgன்றதை ஆட் பண்ணிட்டோம். ரெண்டாவது சப் இது ஃபஸ்ட் நான் ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, கோடு தான். நான் அந்த கோடு கொடுத்தோடனே ஒவ்வொரு ஐட்டமும் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் கன்வர்ஷன் ஃபேக்டர், அதாவது ஒரு கேஜின்றது 1000 கிராமுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் அதே மெத்தடில் இப்போ 1 kgன்னும் போது நான் இந்த யூனிட்டில் 1000 கொடுக்குறேன். அப்போ அரை கிலோ அப்படின்னா 500ன்னு கொடுக்கணும். 250 கிராமுன்னா உங்களுக்கு 250ன்னு கொடுக்கணும். ஸோ 100ன்னு கொடுத்தீங்கன்னா 100ன்னு கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து F2 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பேரண்ட் ஐட்டம்ஸ் வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஆட் சப்ளையரில் நீங்கள் பேக்கேஜிங்கை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் இன்புட்டில் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சேல் ஆகும் போது க்ளோசிங் ஸ்டாக் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் பேக்கேஜிங்னே ஒரு சப்ளையர் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஓகேங்க, சுகர் பேக்கிங் போடலாம், இல்லை செப்பரேட்டாக காட்டணும் அப்படின்னா சுகர் பேக்கேஜ்னு போடலாம், இல்லை பேக்கேஜுக்கே நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு இது போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய ஓன் நம்பரே கொடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் தான் பேக்கிங் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் நீங்கள் யார்ட்ட வேணால் பண்ணலாம். மெயின் யூனிட்டு, அதாவது 50 கிலோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஒரு ஆள்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. செப்பரேட் பண்ணும்போது இப்போ ஒவ்வொன்றும் நம்ம வந்து தனித்தனியாக பேக்கிங் போடும்போது அதை வந்து நீங்கள் பேக்கேஜின்னு ஒரு கேட்டகரிக்கு ரெடி பண்ணி நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது பர்ச்சேஸும் விழுந்துடும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகிடும். இப்போ நான் F2 கொடுத்துறேன், சேவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது ரீட்டைல் பில் விண்டோ வந்துடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பர்ச்சேஸுன்றதை சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே பேக்கிங் போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே நல்லா கவனிங்க, இங்கே வந்து பேக்கேஜுன்றது செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும், நீங்கள் எத்தனை பேக்காக பிரிக்கிறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் 1 kg வந்து நான் 20 பிரிக்கிறேன், ஓகேங்களா? அடுத்தது சுகர் அரை கிலோவில் வந்து நான் ஒரு 10 பிரிக்கிறேன். அடுத்தது சுகர் 250 கிராமில் ஒரு 20 பிரிக்கிறேன், ஓகேங்களா? அடுத்தது 250 கிராமில் வந்து ஒரு 40 பிரிக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் பேக்கிங் பண்ணிட்டீங்க. பேக்கிங் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பில் நம்பர் கேட்கும். பேக்கிங்க்கு பின்னு கொடுங்க. சுகருக்கு இப்போ எதை மெயினாக நீங்கள் பண்ணுறீங்களோ, இப்போ பருப்புனா டீ கொடுக்கலாம், சுகர்னால் நீங்கள் வந்து பேக்கிங்னு சுகருக்கு எஸ்ஸும், நீங்கள் பேக் பண்ணுறத 1001 அந்தமாரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். 101 போடுறேன். ஸோ பேக்கிங் ஓகேவா? F1 கொடுக்குறீங்க, ரெக்கார்ட் ஹாஸ் பீன் சேவ்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் சப்ளையரில் MS ட்ரேடர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு MS ட்ரேடருடைய நம்பர் போட்டுறோம், கொடுத்துட்டு சேவ். இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போட போகிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு
பர்ச்சேஸ் எம்எஸ் ட்ரேடர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 101 கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு யூனிட் பை பண்ணதா நம்ம வந்து இங்கே என்ட்ரி பண்ணுறோம். ஓகேங்களா. பில் நம்பர் கொடுத்துட்டு F1 கொடுத்துட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஹஸ் பீன் சேவ்டு. ஓகேங்களா. க்ளோசிங் ஸ்டாக் பேரண்ட் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. பர்ச்சேஸ் பண்ணதுக்கான இது வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் அண்ட் சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கிங் சுகர் பேக்கிங்கில் நம்ம இப்போ கைவசம் என்ன வந்திருக்குது அப்படின்றத இங்கே நம்ம வேல்யூ வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ எத்தனை பேக் பிரிச்சுருக்கோம், அதனுடைய க்ளோசிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஏன்னா சிலது வந்து லூஸ்லேயும் இருக்கும் இல்லையா, லூஸில் வீணாக போனது அந்தமாரி இருக்கும். இப்போ வந்து இதுதான் ரிப்போர்ட் ஆக்சுவலி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேல் போயிட்டு சேல் நீங்கள் விற்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஐட்டம் விற்கும் போதும் சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராடக்டில் குறைஞ்சிட்டே வரும். இப்போ நான் வந்து 5 யூனிட் போடுறேன். F1 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஸோ என்டர் கொடுத்தோன்னே இது 0 வேல்யூ 50 kg சாரி ஸோ கொடுத்துட்றேன் 2. ஓகே, ஐட்டம் ஆட் பண்ணி F1 கொடுத்துட்டு ஒரு என்டர் அடிக்கிறேன். ஸோ பிரிண்ட் அவுட் வந்து வந்துடும். இந்த பிரிண்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பில்லும் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். பிரிண்ட் அவுட் வந்துடுச்சு. இப்போது க்ளோசிங் ஸ்டாக் போகலாம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் போய்ட்டு இந்த பேக்கிங்னு ஒரு சுகர் பேக்கிங்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ சேல் பண்ணோம், எவ்வளோ வந்து க்ளோசிங். நல்லா கவனிங்க. இந்த இடம் வந்து க்ளோசிங், இந்த இடம் வந்து பர்ச்சேஸ், இந்த இடம் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 20ல் 5 நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் 15 அவைலபிலிட்டியில் இருக்குது. ரெண்டாவது இங்கே ஸ்டாக் இதில் போய்ட்டு இங்கே வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்ஸும் எடுத்துக்க முடியும். ஸோ எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் ஆகிருக்கு, எவ்வளோ க்ளோஸ் பண்ணியிருக்கு, சேல்ஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்ற அந்த ரிப்போர்ட்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், க்ளோசிங் ஸ்டாக் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு, சேல் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ லெஜர் ரிப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் டு PDF கொடுத்திங்கன்னா உங்களுக்கு PDFல எக்ஸ்போர்ட் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ அதனுடைய ரிப்போர்ட்டை நான் காட்டுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.